இதில் இது பொதுவாக இந்த போஸ்ட் வந்து ஒரு ஆர்னமெண்டல் போஸ்ட்டு அல்லது ஒரு ஆறுதல் பரிசு, ஒரு கான்சலேஷன் ப்ரைஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய பொசிஷனில் இருந்தவங்க, அவங்க ரிட்டையர் ஆகிட்டு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை இந்த கரஸ்பாண்டன்ஸ் இதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். இப்போது இங்கே இருந்த சீஃப் செக்ரட்டரி, சில மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட டெபுடேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிருக்காங்க. அவங்க நல்ல கான்டாக்ட்ஸ் வளர்த்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவங்களுக்கு நல்ல ஒரு பிறகு ரிட்டையர்மெண்ட் போது கூட அவங்க கன்சல்டன்சி இது மாதிரிலாம் கூட செய்கிறாங்க. பல்வேறு மினிஸ்டர்ஸு, பல்வேறு கவர்மெண்ட்ஸோட கான்டாக்டில் இருக்கிறவங்க, அந்த லெவலில் நீங்கள் இது போடலாம். ஆனால் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸுன்ட்டு இல்லாமல் போச்சு. நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் சரி, அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஹையரார்க்கி வச்சுருக்காங்க. அந்த ஹையரார்க்கி மீறி இங்கேருந்து போகிற எம்பி இவங்க கொடுக்குற போஸ்ட் யாரும் ஷெயின் பண்ண முடியாது. அப்படியே அவன் எங்கேயா போனால் அதிக பிரசித்தனம் சொல்லி அவன் வந்து உட்கார வச்சுருவாங்க, இல்லை கட்டி விட்ருவாங்க. இப்போ வைகோக்கு வந்த ப்ராப்ளமே அதுதான், கான்டாக்ட் உள்ளவர். இப்போ வைகோ மாதிரி ஒருத்தர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவாக போட்டிருந்தாங்கன்னா நிறைய செஞ்சுருக்கலாம் தமிழ்நாடுக்கு. ஆனால் அவர் ஸ்கோர் பண்ணிவிடுவாருன்னு முரசொலி மாறன் நம்மளும் தாண்டி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளிக் பண்ணி, அதனால் பார்ட்டிலேயே ஸ்ப்ளிட்டே வந்து போச்சு. அதில் டெல்லிக்கு போகிறவங்க வந்து என்னென்னா யாருக்கோ ஒன்று கட்டுப்பட்டு அங்கே அவங்க தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ டிஎம்கேல யார் போனாலும் டிஆர் பாலு சொல்கிறது தான் அவங்க கேட்கணும். அந்த எம்பி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட, அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமான டிபேட்டில் இவங்களே பேசிப்பாங்க. அடுத்த லெவலில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எம்பிஸ்லாம் கும்பிடுவாங்க. அவங்க ஒன்றும் செய்யவும் முடியாது. இதை மீறி அவங்க எங்கே யாராக போய் பார்த்தா நீயே அவனை போய் பார்த்தீங்க இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அதனால் அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரில் மற்ற கட்சியினரோட கான்டாக்ட்ஸ் வைத்து கொள்வது, அவங்களோட பேசி பழகுவது, இதெல்லாம் அவனை கொஞ்சம் எரிச்சலோடு தான் பார்ப்பாங்க. தவிர நல்ல விஷயம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரியில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எல்லோரும் ஒன்று நூறுலாக்கு தெரியும். அந்த கல்ச்சர் வேறு. எல்லா கட்சிக்காரங்களும் எல்லோரும் மிங்கிள் பண்ணுவாங்க. எல்லோரும் நீ ஒரே இடத்துல கூட பார்க்கலாம், சகஜமாக பேசி பழகுவாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தரோட திருமணத்திற்கு இன்னொருத்தர் சென்னார், ஏன்னா பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. கே கிருஷ்ணசாமி உட்பட பலர் இந்த மாதிரி இருக்காங்க. அதான் கான்டாக்ட்ஸ்ன்றது வளர்த்து கொள்வது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. இதுதான் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை. ஆகவே அந்த போஸ்ட் வந்து பேருக்கு ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு, அதான் மத்திய அரசில் ஒரு அமைச்சராக முடியலன்னா இங்கே ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டுடலாம். இப்படி சமாளிக்கிறதுக்காக ஏதாவது இந்த மாதிரி செஞ்சுக்கிறது, ஒரு வாரிய தலைவர் அந்த மாதிரி. இதை தாண்டி அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக செய்யணுன்றதில்லை. இப்போ இவங்க போடுறது வந்து சுப்பு திமுகலேருந்து அங்கெல்லாம் போய் அதிமுகவில் வந்தோடனே கவுன்சிலில் பேசும்போது ரொம்ப தமாஷா பேசுவார். அவர் பேசுகிற நியாயம் கூட. இந்த மாதிரி எதிர்கட்சியில் சொல்கிறாங்க திமுககாரங்களாம், நீ வந்து எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களே இதில் போட்டுக்கிட்டீங்க. ஆமாயா, சுப்பு சொல்கிறார், நான் தேர்தலில் பல லட்சம் செலவு பண்ணி அவங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டு என்ன ஆதரிச்சிங்களா தேர்தலில்? அதெல்லாம் தோக்கடிச்சிட்டு நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தோன்னா உனக்கு போஸ்ட் போட்டு கொடுக்கணுமாக்கும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் ஆளுங்க தான் நாங்கள் போட்டுப்போம், அவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் போடணுன்னு அவசியமா அப்படின்னு அவர் காமெடியாக. சுப்புன்னு யாரை சொல்கிறீங்க? சுப்பு உங்களுக்கு தெரியுமே, சுப்பு டிஎம்கே ஓகே பெரிய லீடர். அப்புறம் அதிமுகவில் போய் சேர்ந்தார். அதிமுக சார்பில் இருக்கும்போது பேசுகிறார். ஓகே ஓகே யதார்த்தமாக ஆசியமாக பேச. ஆனால் அது உண்மைதான். ஏன்னா ஒரு பார்ட்டி பவர், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா என்ன, பல்வேறு இடத்துல அவங்க ஆட்களை போட்டு தான் செய்வாங்க. எதிர்கட்சியில் இருக்கிற போடுவாங்க. இப்போது திமுகவில் என்ன எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் போடுறாங்களா? அவங்க கட்சிக்காரங்க தான், அவங்களுக்கு வேண்டியவங்க தான் போடுறாங்க. அப்படி தான் இருக்குது பாலிடிக்ஸு. அதனால் இதெல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தானே. சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். அடுத்த சப்ஜெக்ட் நான் சுப்புகிட்டேருந்து ஒரு ட்ரிக் நான் என்ன இருக்கேன், சுப்பு ரஹ்மான் கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒன்று பேசி டக்குன்னு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. சம்மந்தப்பட்ட எதிர்ப்பு சப்ஜெக்ட் முன்னால் அடுத்த சப்ஜெக்ட் உடனே போயிடுவாங்க. அவங்க ஏஞ்சி யோசிச்சு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. அதனால் நான் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறேன். இப்போது ஒரு மாநிலத்தை சார்ந்தவர் ஒருத்தர் மொழி சம்பந்தம்னா எம்ஜிஆர் சிஎம்மாக தமிழ்நாடு ஏற்றுக்கலையா? நான் ஆரம்ப காலத்தில் என்ன சொன்னார், ஒரு காலத்து பிரச்சாரம் பண்ணார், மலையாளி தமிழ்நாடு சார்ந்த ஒரு முதல்வர் வரணும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்கள்கிட்ட இது பண்ணல. ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் அவர் இதே பிரச்சனை வந்து, நான் கர்நாடகா சார்ந்தவர்ன்று, கர்நாடகா சார்ந்தவர் முடிவெடுப்பார். ரஜினிகாந்துக்கு எதிராக பல ஆவேச குரல்லாம் வந்தது. அவர் என்ன சொன்னார், தமிழ் பேசுகிறவர்கள்லாம் தமிழர்கள் தானே அப்படின்னு அவர் உண்டான வழியில் அவர் சொன்னார்.
எல்லா நாடும் விட்டு இங்கே வந்து செட்டில் ஆனவங்க தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டாங்கன்னா தமிழர் தான். அதுக்கு மேலே நீங்கள் மொழியெல்லாம் ஏன் பார்க்குறீங்க? திமுக அமைச்சர்களே பல தெலுங்கு பேசுகிறவங்களாம் அமைச்சராக இருக்காங்க, இன்னும் ஆட்சியிலும் ஆக்டிவாக இருக்காங்க. பார்டர் லைனில் பார்த்தா கன்னட பேசுகிற ஆளுங்க கூட அந்த கட்சி சார்பாக எம்எல்ஏ இருப்பாங்க. ஓசூர் பகுதி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தமிழ் பேசுறது கம்மி. அசம்பிளிலே கூட அவர் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, பர்மிஷன் கேட்டு ஒரு வாரத்தோ கன்னடத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ பேசினார் தமிழ்நாட்டு அசம்பிளியில். கம்யூனிஸ்ட் இல்லை அவர் இன்னொருத்தர் இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த மொழி நான் இது இந்த அப்பாயின்மெண்ட் கரெக்டாக இல்லானது போல பேசுகிறவங்க என்ன யார் பேசுகிறாங்க? எந்த போஸ்ட்டை ஒழுங்காக யூஸ் பண்ணவங்க யார்? ராஜாராம் இப்போ சொல்கிறாரு. ராஜாராமும் ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போது 75, 76 எமர்ஜென்சி இருக்கிற காலத்தில், கடைசி காலத்தில் திமுக கடுமையாக விமர்சனம் செய்து ஆட்சியை கலைக்க போகிறாங்கன்னு செய்தி வந்துடுச்சு, வருது. ராஜாராம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் டெல்லியில் போய் எல்லோரும் சந்திச்சுட்டு நான் 2 நாள் இருந்துட்டு நான் பார்த்து வரேன், நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட சொல்லிவிட்டு டெல்லியில் போய் உட்காந்தாரு. எல்லோரும் போய் பார்த்தாரு. பார்த்துட்டே இருக்கும்போது காலைல ஒரு முக்கியமான தலைவர் ஹோம் மினிஸ்டர்லாம் பார்த்தாரு. பார்க்கலாம் மத்தியானம் சாயங்காலத்தில் திமுக அரசு கலைப்புன்னு வந்தது. ராஜாராம் நம்பி கலைஞர் அங்கே இருந்தார். அப்போது அவரே ஒன்று டெல்லிக்கு போயிருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் ஒருவேளை. ராஜாராம் நம்பி அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஒரு வாரம் தமிழ்நாட்டுக்கே வரல. அவங்க கருணாநிதி எப்படி திரும்பி வந்து சந்திப்பார்? இவரை நம்பி அந்த பொறுப்பு கொடுத்தா அவர் கலைச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் அப்போ கவர்மெண்ட்டில். ஸோ சிலர்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல, மிகப்படுத்தி சொல்கிறது, எனக்கு எந்த இருக்குது அது இருக்குது, கான்டாக்ஷன் அவனை தெரியும் இவனை தெரியும் எல்லாம் நிறையா கிளைம் பண்ணுவானுங்க. ரிசல்ட் என்ன? ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப குறைவான இம்பேக்ட். அதாவது டெல்லி மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து உட்காந்து ஷைன் பண்ணோம்னா அதுக்குன்னு வேறு சில உங்களுக்கு 25-30 இயர்ஸ் டெல்லியில் நீங்கள் அதிலே ஊறி இருக்கணும். பல்வேறு கட்சிகளுடைய கான்டாக்ட்ஸு, பல்வேறு மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க எம்பியாக இருந்தபோது பிறகு யூனியன் மினிஸ்டராக வருவாங்க, இல்லை அங்கே எம்எல்ஏ இருந்தவங்க பிறகு சிஎம்மாக வருவாங்க. இப்போ மோடி அதெல்லாம் குஜராத்தில் சந்தித்தவங்களாம் பிறகு இங்கே பிஎம்மாக வரும்போது பழசுலாம் அவருக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி லெவலில் கான்டாக்ட்ஸ் ஒரு 30-40 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒன்று ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ ஒரிசாவில் அவர் பாண்டியன்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார், அதெல்லாம் ஒரு கான்டாக்ட்ஸ்னால் தானே. அப்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா இட் இஸ் ஒர்த் இட். அதர்வைஸ் இட் இஸ் நோ யூஸ். அங்கே வந்து டெல்லியில் இருக்கிற சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் கண்டுக்கவே மாட்டாங்க, நிச்சயமாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வாங்கி கொடுப்பாங்க, வச்சுப்பாங்க. ஃபைல் சேசிங்கெல்லாம் அது ஒரு ஆர்ட்டு, அது ஒரு கலை. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய க்ளோட்டோட ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அது வந்து நடக்கலாம். இப்போது இல்லைனா நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஏதோ ஒரு போஸ்ட் யாருக்கும் கொடுக்குறாங்க, ஒரு வாரிய தலைவர் மாதிரி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன் பண்ணது, அப்போசிஷன் சொல்கிறது நியாயம்தான். ஆனால் அவங்க என்ன கடைப்பிடிச்சாங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு? அப்போ இது சாதாரணமாக கடந்து போயிருக்கலாமே, இதே ஒரு பெரிய சீரியஸாக எடுக்கிறாங்க. அது என்ன, எது பண்ணாலும் இப்போ விஜய் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருப்பிட்டு இப்போ நீங்கள் 3 மாதமாக கூட்டணி கட்சிகளே கூட இருந்து திமுக அரசும் போது வாயே திறக்கலை. அந்த கூட்டணி இருக்கும்போது இப்போ டெய்லி 3 அறிக்கை விடுறாரு. சிபிஎம் சண்முகம், சிபிஐ, அவர் விசிகே, நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம். யார் வேணாலும் என்னெல்லாம் அறிக்கை விடலாம், எது பற்றி வேணாலும் கருத்து பேசலாம். கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. ஏன் அமைச்சர்களே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றா தனி ஒரு சப்ஜெக்ட் வைங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த இலாக்கா சார்ந்தவங்க தான் அது இலாக்கா ஒட்டிய பிரச்சனை வந்து பேசணும். வேறு இலாக்கா பற்றி சமாச்சாரம்னா அவங்க பேசக்கூடாது. இதுதான் இருக்கிற வந்து மரபு. ஆக்சுவலாக அவங்களே காப்பாற்றி கொள்ளணும்னா அது செய்யணும். இது எங்கள் இலாக்கா கிடையாது, எங்கள் இலாக்கா சம்மந்தப்பட்ட எதாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். எங்கேயோ வந்து ஒரு செய்தித்துறை அமைச்சர் வந்து கர்நாடகா பற்றி கேட்குறாங்க, ஒருத்தர் இதில் மைனாரிட்டிஸ் பார்க்குற மினிஸ்ட்ரிகிட்ட மேகதாத்து பற்றி கேட்குறாங்க. இவங்களும் தெரியாமல் சிலலாம் பயிர் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி ஆயிடுச்சு. எதிர்கட்சிகளும் ஃப்ரீ ஃபார் ஆல், ஆளுங்கட்சிக்கு கூட்டணிகளும் ஃப்ரீ ஃபார் ஆல். அதனால் குற்றச்சாட்டுன்னு சரளமாக வந்து இப்போ வந்துட்டுருக்கு. யாருமே ஆளுங்கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகளே இது சரியில்லைன்னு அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இப்போது திமுக கூட்டணியிலேருந்து இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் சிபிஎம், சிபிஐ நமக்கு தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியும். சிஐடியு சிபிஎம் சார்ந்த ட்ரேட் யூனியன், ஏஐடியூசி சிபிஐ சார்ந்த ட்ரேட் யூனியன். திமுக ஆட்சியில் அவங்க பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களால தொழிலாளர் நல பிரச்சனை எடுத்து பேச முடியல. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ட்ரேட் யூனியன்லாம் ஓரளவுக்கு அறிக்கை விட்டு ஒரு சொல்ல முடியுதே தவிர அவங்களால ஆக்டிவாக ட்ரேட் யூனியன் இஷ்யூஸு, தொழிலாளர்கள் பாதிக்கிற விஷயம் அதிகமாக பேச முடியல. திமுக தலைவர் கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது நிலைமை இல்லை. இப்போ நீ கூட்டணி கட்சியில் இருக்கணும்னு சொல்லலாம், அமைச்சராக இருக்கிறவங்களும் பேசலாம்,
ஒரு நியூ நியூ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீடம் வந்தனால எல்லோரும் எல்லா சப்ஜெக்ட்லையும் கருத்து சொல்லலாம், குறை சொல்லலாம், குற்றச்சாட்டு சொல்லலாம்னு வந்துருச்சு. இன்க்ளூட் பத்திரிகை துறையை நீங்கள் பாருங்கள். பத்திரிகை துறை இன்றைக்கி எப்படி இருக்குது? 5 வருஷமாக எதாவது பேசுனாங்களா? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் ஒரு செய்தி வந்தால் அதுக்கு மறுப்பு கூடவே செய்தியோட மறுப்பும் பின்னாலே போடுறாங்க. மேரத்தான் ஓடினா விஜய், மேரத்தான் 3 கிலோமீட்டர் ஓடினானா, ஒரு ஃபருக் அப்துல்லா 20 கிலோமீட்டர் ஓடினாரேன்னு இவங்க செய்தியிலே பின்னால் போடுறாங்க. திமுக ஆட்சி நடந்தபோது இந்த மாதிரி தான் செய்தி போட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஜப்ஜப் கமாரோட தான் வாங்குகிற விளம்பரத்தை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருந்தானுங்க. இப்போ இந்த அட்மாஸ்பியரில் ஒரு எல்லோரும் எல்லா பற்றியும் பேசலாம், குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பதில் வருது. ஒரு விதத்தில் என்ன நல்லது சொன்னால், இன்றைக்கி காலைல ஒரு தினமலர் பத்திரிகையோ புதிய தலைமை சேனலில் வந்து ஒரு செய்தி வந்துன்னா அதில் ஆக்ஷன் எடுத்து அது என்ன கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அது நல்ல விஷயம். தப்பு நடக்கக்கூடாது. ஆனால் நடந்ததுன்னு தெரிஞ்சு வந்தால் அது மேலே ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. செய்தி இருந்தால் கூட ஒன்று சார், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், அதாவது திமுகவில் ஒவ்வொரு பதவியும் போடும்போது இவ்வளோ விமர்சனங்கள் வரல. இங்கே ஒவ்வொரு பதவிகள் போடும்போதும் அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்டாக யாராவது ஓஎஸ்டியாக போடுறதா இருந்தாலும் சரி, அது ஏற்கனவே ஒருத்தர் போட்டாங்க. அவர் தொழில் வந்து ஜோசியம்னு சொல்கிறாங்க. அது ஜோசியத்துக்காக அவர் போடல. இஸ் நாட் அப்பாயிண்டட் அஸ் அன் அஸ்ட்ராலஜர் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அவர் தனியாக ஜோசியம் பார்க்குறேன். இந்த ஜோசியம் பார்க்குற நிறைய தலைவர் எனக்கு தெரியும். இல்லை அதான் ஒவ்வொரு பதவிகளும் கொஸ்டினைஸ் பண்ணி. ஆமாம், கருணாநிதியே வெளியே சொன்னாலும் வந்து ராகு காலம்லாம் அவர் கற்றுப்பிடி. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன கிழமை கூப்பிட்றீங்க, புதன்கிழமை கூப்பிட்றீங்கன்னா ராகு காலம் என்ன எமகாலம் என்ன அப்படி ஒரு 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் அவர் கூழ் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நல்ல நேரம் பார்த்து சொல்கிறாரு. எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒன்று இட்டுக்கட்டு சொல்ல. நிருபர் சங்கம் நிகழ்ச்சி போகும்போது முதல் நிகழ்ச்சி கூப்பிடும் போது அன்றைக்கி வரேன்னாரு. 4:30 மணிக்கு வச்சுங்க, 3:30லேருந்து 4:30 வந்து ராகு காலமும் யமகண்டம். நான் பார்க்கலன்னா கூட நீங்கள் பார்ப்பீங்கண்ணா, எங்களுக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த எல்லா தலைவர்களும் சொன்னாங்க தவிர ஏதாவது ஒரு ராஜ்யசபா நாமினேஷன் ஒரு எங்கேயாவது சட்டசபையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ராகு காலத்தில் யார் வந்து ஓட் போடுறாங்கன்னு வந்து பாருங்கள். எந்த கட்சிக்காரங்க வர மாட்டாங்க. ராகு காலம் முடிஞ்சு நல்ல நேரம் பார்த்து எல்லாம் ஓட் போடுறாங்க, கண்டஸ்டண்ட்டும் சரி மற்றவங்களும் சரி. அந்த வெளியில் எல்லாம் பேசுது வேறு. ஸோ நீங்கள் என்ன ஆமத்தம் என்ன வருதுன்னா, இந்த ஆட்சி பொறுத்தவரை தவறுகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் தவறு சொல்கிறதும் இதாகும். நேர்மையாக சிறப்பான பிரமாதமான ஒரு ஆட்சி கொடுத்ததாகவும், பாரபட்சம் இல்லாமல் கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே செய்யாமல் மற்றவெல்லாம் பொதுமக்கள் சேவை செய்வங்களுக்கெல்லாம் பதவியெல்லாம் கொடுத்தா மாதிரியும்